கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். பிரசாந்தின் செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதில் உள்ள வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்தார்கள். அப்போது அவருக்கு போதைப்பொருள் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரை என்ற படத்தில் நடித்து வருவதாகவும் இந்த படத்தை தயாரித்து வரும் பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் தேவைப்படுவதாக கூறி தன்னிடமிருந்து வாங்கி சென்றதாகவும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போலீசார் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய ரத்த மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பினர். இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் அவரை கைது செய்த போலீசார் இந்த வழக்கில் 3வது குற்றவாளியாக சேர்த்தனர். இதையடுத்து எழும்பூர் 14வது பெருநகர நீதிபதி முன்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நடிகர் ஸ்ரீகாந்தை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்ரீகாந்த் 40 முறை போதைப் பொருளை வாங்கியிருப்பதாக தெரிகிறது. அதற்காக பிரதீப்புக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் ஜிபே மூலமாக 4,72,000 ரூபாய் பணத்தை பரிவர்த்தனை செய்திருப்பதும் தெரியவந்தது. இந்நிலையில் போதைப் பொருளை யாருக்கு விற்பனை செய்யவில்லை எனவும் தான் மட்டும்தான் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகிறது. மேலும் வெளிநாடு செல்ல மாட்டேன், வழக்கு விசாரணை முழுமையாக ஒத்துழைப்பேன், என்னுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிபதியிடம் ஸ்ரீகாந்த் கோரிக்கை வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.